நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், Judges chapter 7. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். ஒரு பொதுவான காரியம் இந்த புக்கில் நீங்கள் கவனிப்பீங்க. ஆப்ரேஷன் அண்ட் ஃப்ரீடம். எதிரி இந்த ஆளுகை, அவங்க அந்த அழுத்தத்துக்குள்ள அந்த ஆதிக்கத்துக்குள்ள போகிறாங்க நிறைய வருஷம். அப்புறம் கர்த்தர் ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். நல்ல நாட்கள் அவங்க காண்பாங்க. எப்படி இருக்குண்டா ஒரு ஸ்டெடியான வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. கொஞ்ச காலம் நான் சொல்ல மாட்டேன், அநேக வருடங்கள் அவங்களுக்கு துக்கம், பிறகு அநேக வருடங்கள் சந்தோஷம். ஒரு ஸ்டெடியான லைஃப் இல்லை. இதுதான் ஓல்ட் கவர்னன்ட், பழைய உடன்படிக்கைன்றது ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு வாழ்க்கை. புதிய உடன்படிக்கைக்கு நான் வரைக்கில் பார்க்குறோம், நான் எங்களுடைய வாழ்க்கை எந்த நேரம் பரிசுத்தமாக போய்கொண்டிருக்கணும், சந்தோஷமாக போய்கொண்டிருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும். அதை பழைய பாடல இந்த மனிதர்கள் அதை காண முடியாமல் போயிட்டு. அதுக்கு பிரதான காரணம் அவங்க இந்த அட்ராக்ஷன், அவங்களுடைய கவர்ச்சி வேறொரு காரியத்தில் இருந்து. இது நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே ஏன் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு தேவன் பாப்புலான கடவுளை விட்டு ஏன் விற்கிறாங்க? அவங்கள அடிக்கடி கும்பிட்டான், விழுந்தான். இந்த அட்ராக்ஷன் சரியான பவர்ஃபுல். எங்கட கர்த்தர் ஒரு மனுஷனை கவர்ந்து இழுக்கிறவர் இல்லை. அதாவது சில காரியங்களை காட்டி, கவர்ச்சியான காரியங்களை காட்டி இழுக்கிற இல்லை எங்களை கர்த்தர். எங்களை கர்த்தர் உண்மையான ஜெனுவினான நேசத்துல தான் எங்களை அவர் பக்கம் இழுக்க பார்ப்பார். பட் பிசாஸ் அப்படி இல்லை, அவன் கவர்ச்சியான காரியங்களை காட்டுவான். அப்ப ஏன் இவங்கள் அடிக்கடி அந்த அந்நிய தெய்வங்கிட்ட விழுந்தாங்க? அவங்க அதுக்குள்ள ஏதோ சம்திங் இருக்குது, அவங்களுக்கு ப்ளஷர் இருக்கு, சந்தோஷம் இருக்குது. நான் இன்றைக்கு மாலை வேளையில யோசிச்சு பார்த்து இந்த சின்ன குறிச்சு, பாவத்தை குறிச்சு கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்து, ஏன் எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு ஃபைட் பண்றது பாவத்துக்கு எதிராக. 1 பேர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் ஃபைட் பண்ணணும். பட் எங்களுக்கு சரியான கடினமா இருக்கு. ஏன்டா அட்ராக்ஷன் சரியான ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப ஏன் இவங்கள் ஒரு சில வருடங்கள் கத்திர துதிச்சு அடுத்த வருடம் அந்நிய தெய்வங்களை துதிக்கிறாங்க? அட்ராக்ஷன், அவ்வளோ கவர்ச்சி அவங்களுக்கு. ஏன்னா அங்கே போனால் எல்லா விதமான பாவங்களையும் செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நியாயாதிபதியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இல்லை. நீ அதை செய்யாத, இதை செய்யாத. ஒரு லீடர் இல்லை, பாசர் இல்லை, மேய்ப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு கைடன்ஸ் இல்லை. அவங்க நினைச்ச போல செய்யலாம். அப்போ அப்படியான ஒரு நிலைமையில தான் அவங்க தான் ரைட். இப்போ நாங்கள் கடைசியாக பார்த்த நியாயாதிபதி கிதியோனை பற்றி நான் பார்த்தோம். ரைட், சில குட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த புக்கில், சில பேட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் இந்த கிதியோன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க நல்ல எண்ணத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணான். சரியான ஹம்பிள் ஹார்ட். அவன் சொன்னான், என்னால் ஒன்று மேலாத ஆண்டவரே, என்னால் இயலாது, இம்பாசிபிள்னு சொல்லி கத்த சொல்கிறார். உன்னால் இயலாது, பட் இருக்கிற பலத்தோட போல் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன்னு சொன்னேன். ஸோ ஸ்டார்ட் வந்து சரியான ஜெனுவினான ஸ்டார்ட். இப்படிதான் நிறைய சர்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க நிறைய கூட. நான் சொல்லுவேன் 99% சர்ச்சஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிக்க சரியான ஜெனுவினான கன்சர்னோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு விதமான கவனமும் இல்லை. காசுல சரியான கவனமா இருப்பாங்க, பெண்கள் விஷயத்துல சரியான கவனம் இருப்பாங்க, ஆக்களோட உபசரிக்கிறது, அவங்கள மதிக்கிறது, தாழ்ந்து போறது, இதுல சரியான கவனமா இருப்பாங்க. பட் தென் காலம் செல்ல இப்ப என்ன நடந்தாண்டா, கிதியோனுக்கு பவர் வந்துட்டு. கிதியோனை பற்றி நிறைய பேர் நல்லா கதைக்க தொடங்கிட்டாங்க. கிதியோன் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லீடர், அவங்களெல்லாம் பேச தொடங்கினாங்க. அதை நீங்கள் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் இறுதி பாயில வாசிக்கிறார். இப்ப ஒரு பேட்டில் ஒன்று நடக்க போகுது, யுத்தம். மீதியானருக்கு எதிராக ஒரு பேட்டில் அவன் ப்ரிப்பேர் பண்றான். ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ஆப்ஸ்டிக்கல் மாதிரி, அவனை தாண்டி போயிடாம இருக்கு, பெரிய ஒரு எதிர்ப்பு. ஸோ கர்த்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்கள எதிர்க்க போறாங்க. இப்ப கிதியோனுக்கு ஆக்கள் தேவை. தனியை சண்டை பிடிக்க இயலாது. அவனுக்கு பக்க வலத்துல போர் வீரர்கள் தேவை. ஸோ நாங்கள் verse 3ல பார்க்குறோம். 3ஆம் Judges chapter 7 verse 3, 3ஆம் வசனம். நான் 2லேருந்து வாட்ச நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கர்த்தர் கிதியோனிடம், நான் மீதியானியரை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பதற்கு நீங்கள் அளவுக்கு அதிகமானவர்களை வைத்திருக்கிறாய். நீ அளவுக்கு அதிகமானவர்களை வைத்திருக்கிறாய். நாங்கள் எங்கள் பலத்தில் எங்களை மீட்டுக் கொண்டோம் என்று இஸ்ரவேலர் எனக்கு எதிராக பெருமை பாராட்டக்கூடும். நீங்க பேட்டிலுக்கு போய்க்கல, 2000 சோல்ஜர்ஸ் உங்களோட இருக்கிறாங்க. பட் இன்னொரு ஆள் பேட்டிலுக்கு போற, அங்க எதிரி உங்களை சண்டை பிடிக்க வரோம். 2000
நீங்கள் 2000, அவன் வந்து 200 சோல்ஜர்ஸோட உங்களை எதிர்க்க வரான். எங்களோட ஹியூமன் நாலேஜ் நாங்கள் என்ன யோசிப்போம்னா, எங்களோட சைடில் வெற்றி என்னடா, எங்களோட சைடில் 2000 சோல்ஜர்ஸ் இருக்கு, அவங்களோட சைடில் 200 சோல்ஜர்ஸ். பட் கத்தர் என்ன சொன்னேன், டூ மெனி பீப்புள் உண்ட சைடில் நிறைய ஆட்கள் இருக்கிறான்னு கத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆட்கள் கூடிட்டு தான். இது எனக்கு ஷோக்கை கொடுத்து, என்னவா நாங்களா சொல்லுவோம் ஒரு சண்டைக்கு போய்க்கல ஆட்கள் கூட இருந்த போது எல்லாம் பவர் கூட இருக்கு, நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இது மசில்ஸில் இல்லை, என்னுடைய ஸ்ட்ரென்த்தில், ஓன் ஸ்ட்ரென்த்தில் இல்லை. கத்தரோட லெசனை அவங்களுக்கு டீச் பண்ண வெளிக்கிட்டார். உங்களால முடியாத காரியத்தை நான் செய்து காட்டுறேன். வேற அவ்வளவு பேரும் போய் அந்த யுத்தத்தில் விட்டுருந்தாண்டா நாங்கள் தான் செய்தோம், எங்களுடைய சொந்த பலன். அப்ப நான் இன்னொரு காரியத்தை யோசிச்சு பார்த்து வாட்சின கத்தர் எனக்கு டீச் பண்ண ஒரு காரியம், வேற சில விஷயங்களை நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்தினால ஃபைட் பண்ண பார்க்குறோம். உதாரணத்துக்கு கோவம், ஷோர்ட் டெம்பர், அதை நீங்கள் உங்களோட சொந்த பலத்தால ஃபைட் பண்ண பார்க்குறீங்க. சில பேர் என்ன தெரியுமா சார், ஃபைட் பண்ணி கொஞ்ச நேரம் போனோன்னே இது ஒன்றும் செய்யலாது, இது இதோட தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். பட் பைபிள் சொல்லுது, நாங்கள் எங்களுடைய பலத்தினாலே வெற்றி பெற்றோம் என்று சொல்லாத இருக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை அப்படி சிரமப்படுத்தி வச்சிருக்கிறார், எங்களோட அபிலிட்டியை குறைச்சி வச்சிருக்கிறார். என்ன நடந்தது? verse 3, 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியதாவது, உங்களுக்குள் பயத்தினால் நடுங்குவர்கள் இருந்தால் கிலியாத் மலையை விட்டு போய்விடலாம். கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு பேட்டில். எப்படி ஒரு மீதியானியரை ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஒரு சரியான இம்பார்ட்டன்டா இருந்தோ, அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வர்ற அநேக சோதனையில ஜெயிக்கிறது சரியான இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டியானிட்டி ஒரு பேட்டில். எங்களுக்கு சகோதரர்கள் தேவை, தனிய செய்யலாது. பழைய பாண்ட தனிய மனுஷன் எலியா, எசேக்கியேல், எரேமியா தனிய மனுஷன். இப்போ புதிய பாட பார்க்கல ஊழியம் செய்யல எப்பவுமே அட்லீஸ்ட் 2 பேர் போனாங்க ஊழியம் செய்யல. அவள் சீலாவையோ அல்லது பர்னபாவையோ யாரோ கூட்டிக்கொண்டு போனாங்க, லூக்காவையோ மாக்குவையோ யாரோ கூட்டிக்கொண்டு போனாங்க. தனியாக அவங்க சிங்கிளா ஒரு போய் ஒன் மேன் ஷோ காட்ட இல்லை. புதிய பாடங்களுக்கு ஆக்கள் தேவை, சைட் சப்போர்ட் தேவை, ஊழியத்தில் தாங்குறதுக்கு உதவி ஊழியக்காரர்கள் தேவை. ஸோ கிறிஸ்தவன்றது பேட்டில், நாங்கள் அதை ஜெயிக்கணும். ஆனா பயம் இருந்ததுண்டா நீ எப்படிப்பட்ட பெரிய ஊழியம் செய்தாலும், எப்படிப்பட்ட பெரிய காங்கிரிகேஷன் இருந்தாலும் நீங்க தோக்க போறீங்க. ஏன்னா பிசாசு பார்க்கறது உங்களோட வீக்னஸ். முதலாவது வீக்னஸ், நீங்கள் பயப்படுறீங்களா? ஏன் பயம் வருது ஒரு மனுஷனுக்கு? கர்த்தரோட நம்பிக்கை இல்லாதவங்க. இயேசு கிறிஸ்துவ கடவுள் அடக்கல, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல சொன்னார், பயப்படாது. ஃபர்ஸ்ட் வேர்ட் அவர் வாயத்திலிருந்து சொன்னது பயப்படாது, fear not. ஆபிரகாம் அழைக்க, ஆபிரகாமுக்கு நிறைய பிரச்சனை. ஐ மீன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் நிறைய ப்ராமிஸ் கொடுத்தார், பட் அவன் பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை. கர்த்தர் வாயத்திலிருந்து முதலாக சொன்னது பயப்படாது, நான் உனக்கு ஷீல்டா இருக்கேன், நான் உன்ட கேடயமா இருக்கேன், பயப்படாது. ஸோ இன்னைக்கு எந்த இதயத்துல பரிசுத்தாவியான கேட்ட கேள்வி, நீ பயப்படுறியா? தென் யூ கான்ட் ஃபைட். நீ பயப்பட சண்டை பிடிக்கல, கடைசி வரைக்கும் நீங்க சண்டை பிடிக்கல. ஸோ இந்த மனுஷர்கள் கத்தருக்கு தெரிஞ்சிடுது, நிறைய பேர் இதுல பயத்துல இருக்கிறாங்க. கிடியோனுக்கு தெரியாது, கத்தருக்கு தெரியும். சில வேளை எங்களுக்கு தெரியாது யார் பயத்துல இருக்கிறான், பயம் இல்லாம இருக்கான். பட் கத்தர் பார்க்கிறார். ஸோ இந்த வாழ்க்கையில் நிறைய பயங்கள் இருந்தது, மேபி உங்களோட வாழ்க்கையில் நிறைய பயங்கள் இருக்கு. நம்ம கத்தர் சொல்ற பயத்தோட கடைசி வரைக்கும் வெளியிடாது. ஸோ அதை நாங்கள் முதலாக ஜெயிக்கும். இது நிறைய கிறிஸ்டியன்ஸ் அன்றைக்கு ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய ஒரு பிசாசனுடைய ஆயுதம், பயம். ஏனங்களுக்கு பயம், கத்தல நம்பிக்கை இல்லை. எனவே சர்ப்ரைஸ் பாருங்க, எனக்கு சர்ப்ரைஸை கொடுத்தது 22,000 பேர், 22,000 men were afraid. கத்தர் வந்து கேட்கும் 22,000 பேரும் நடி கொண்டு வந்திருக்கிறான் மனதுக்குள்ள பயத்துல. ஆனா வெளியில காட்டு. ஆமே அவ்வளவு பேரிடம் போயிருந்தா இன்னும் நடந்திருக்கும். அவங்கள பார்க்க வேண்டி வந்திருக்கும் சிலோட இன்ஜர்டா. கத்தர் எதிர்காலத்தை பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஸோ எங்களோட பயம், எங்களுக்கு இருக்கிற பயம் ஃபியூச்சர்ல எங்களோட வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ண போகுது கட்டாயம். அதான் நான் யோசிச்சு 22,000 பேர் ஏற்கனவே பயப்பட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே ஃபைன், உண்மையில நாங்கள் பயந்தான். கிலியாத் மலையை விட்டு போனாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது 10,000, 10,000. பாருங்க கத்தர் அப்படி ஃபீல்ட பண்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பரக்கல பாருங்க, என்ன பின்பற்றுங்களா அவங்க அப்போஸ்தலர்லாம் பின்பற்றினாங்க. 12 அப்போஸ்தலர்கள். அப்புறம் பார்த்தா 12 70 பேரா மாறிச்சு.
70 டிசைபிள்ஸ். கர்த்தர் ரெண்டு பேர் அனுப்பினார். பிறகு நாங்கள் பார்க்குறோம் மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்குள்ள இடமே இல்லாதபடி ஜனங்கள் கர்த்தரை ஃபாலோ பண்ண வலிக்கிட்டு. கர்த்தர் டீச் பண்ண கொஞ்சம் டீச்சிங் ஹார்டாக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் விட்டுட்டு போத்தனிட்டாங்க. கத்தரை சீத்தம் அது இல்லை, கத்தரை வில் அது இல்லை. ஜனங்கள் கத்தரை விட்டு போகணுன்றது கத்தருடைய சீத்தம் இல்லை. இப்போ கத்தர் சரியான ஹானஸ்ட் ஆனால் அவர் சொல்லுவார், இப்படி நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை நீங்கள் பின்பற்றோன்னா இப்படித்தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும், இப்படித்தான் வாழணும்னு உள்ளதை சொல்லுவார். உண்மையை சொல்லுவார். உண்மையை சொல்லிக்கல ஃபேக்காக இருக்கிறார்களே அதை அக்செப்ட் பண்ணல. ஸோ by the time நீங்கள் ஜான் சாப்டர் 6 வரைக்கல ஆல்மோஸ்ட் எல்லாரும் போய்விட்டாருன்னு இருக்கு பைபிள். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அநேகர் இயேசுவை விட்டு போனாங்க 12 சிஷ்யரோட தவிர. அவன் ஹார்ட்லி எனிபடி ஒரு கொஞ்சம் அங்காளஞ்சல் 5-6 பேர் தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். அதப்படி மலைப்பிரசங்கத்தில் நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் வந்து பட் காண செல்ல அவன் குறைஞ்சு கடைசியா கண்டு ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு நீங்களும் போய்விட மனதா இருக்குன்னா அதோட அர்த்தம் எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு தரம் இல்லை. ஏன்னா டீச்சிங் சரியான ஹார்டா இருந்தது, சரியான கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த பேட்டில் ஒரு சீரியஸான பேட்டில். ஸோ கத்தர் ஃபில்டர் பண்ற கத்தருக்கு தெரியும் யாரால ஃபைட் பண்ணீங்க, யார் தன்னை கத்தருக்கு கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்குறானா அவன் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைய வெற்றியாக முடிக்க முடியும். அதெல்லாம் பைபிள் இருக்குது. நரோவே ப்ரோட்வே. நரோவேயை கண்டுபிடிக்கிறவர் எத்தனை பேர்? சிலர். ஸோ வே கண்டுபிடிக்கிறாக்க சிலர். அப்புறம் அதுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணி போறதுன்னா எத்தனை பேர் போவாங்களா அதுக்குள்ள? ஸோ ஆல்மோஸ்ட் சரியான குறைஞ்சி சரியான கொஞ்சம் அகலாம் நாங்கள் நிறைவேற்ற அப்போ வேண்டாம் எல்லாம் ஒருத்தரும் விருப்பம் இல்லை கஷ்டப்பட. ஸோ அங்கே இயேசுக்கு சொன்னா ப்ரோட்வே அதை பலர் கண்டுபிடிப்பார். ப்ரோட்வேண்டா நீங்க என்ன செய்யலாம், எப்படியும் மாறலாம். கடவுள் அது கடவுள் செய்ய மர்சிஃபுல்லானவன் நீங்கள் எப்படியும் பண்ணலாம். பட் நிறைவேறது ஜெலஸ் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, நேசிக்கணும், நண்பா இருக்கணும், நீ சாப்பிடணும் ஒவ்வொரு நாள் உண்ட உணர்வுகளுக்கு சிலுவை சுமந்து கொண்டு போகணும். ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ 10,000 பேர் 10,000 பேர் கேன் யூ இமேஜின் 32,000 10,000 வந்துச்சு. 4ஆம் வசனம் கர்த்தர் கூட இல்லை. verse 4 தொடர்ந்து கர்த்தர் பேசுற கிதியோனிடம், இன்னும் மனிதர் அளவுக்கு இருக்கிறார். கர்த்தர் இன்னும் ஆண்கள் கூடிட்டு நாம ஆண்டவரை கொஞ்சம் யோசிங்க. நான் இதை வாசிக்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல. நீங்க ஆட்கள் குறைய அவங்கள பிரச்சனை வரப்போம். அவங்களோட சைடில் சரியான ஆட்கள் கூட அவன் கூட ஆக்கள் குறைய இஞ்சால பலம் குறைய போகுது. நோ, எங்களோட மைண்ட் அப்படி ஆக்கள பலம் குறைய கத்துட்ட பவர் கூடும். இதுதான் பைபிள். சி எங்களோட பலம், எங்களுடைய மசில்ஸ் பவர், எங்களுடைய பிரெயின், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் குறைய கத்துட்ட பவர் பெருகும். எங்களுடைய பவர் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பெருக்கைகளை கத்துட்ட பவர் அங்கே வேலை செய்யாது. ஏன்னா கத்தர் தான் எல்லாருக்கும் மேலாகியங்கிற சர்வவல்லமை என்ற தேவன். இன்னும் மனிதர் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை தண்ணீர் கரையை கொண்டு போய் நான் அங்கே அவர்களை தெரிவு செய்து தருவேன். நான் ஒருவனை இவன் உன்னிடம் வரலாம் என்றால் அவனுடன் வரலாம். நான் ஒருவனை இவன் உன்னுடன் வரக்கூடாது என்றால் அவன் வரக்கூடாது. கத்தர் அழைக்காம நாங்கள் சில காரியங்களை செய்யலாம். இந்த கோலிங் இருக்கணும். கோலிங் இல்லாமல் நிறைய ஜனங்கள் இந்த ஊழியம் செய்வதற்கு நிறைய பிரச்சனை. சரி, கத்தர் சொல்றேன், நான் ஒரு ஆளை கூப்பிட்டா நான் கூப்பிட்டு கொடுப்பேன், இந்த வேலையை செய்யணும். இந்த கதை எல்லாம் பிரச்சனை எல்லாருக்கும் போதிக்கிற விருப்பம், எல்லாருக்கும் சவால் நடத்துகிற விருப்பம். பட் பைபிளில் நிறைய ஊழியங்கள் இருக்கு, மற்ற ஊழியங்கள் அதுக்காக செய்வது. சரி, கத்தர் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு டியூட்டியை வச்சிருக்கிறார். வீட்டில் கிச்சனில் கரண்டி இருக்குது. கரண்டியை கொண்டு வந்து நீங்கள் முன்னுக்கு வைக்கல. கரண்டி வந்து அந்த பர்பஸ் வந்து இந்த கரையில மிக்ஸ் பண்றது, ரைஸை மிக்ஸ் பண்றது தான் கரண்டி. கண்டெய்னர் வேலை இந்த அது பேசாம அப்படி இருக்கு, சாப்பாடை வச்சுக்கணும். சரி, இப்படி கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸ், ஒவ்வொரு கிஃப்டை கொடுத்துருக்கு. அதான் கத்தர் சொல்றேன், நான் யாரை கூப்பிடுறனோ அவன் பெறட். ஒரு மனுஷன் இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இயேசு சொன்னா நீ என்ன ஃபாலோ பண்ணாத, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கிறதுக்கு இடம் இல்லையா அனுப்பிட்ட. இன்னொரு தடவை கத்தர் கூப்பிடுறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணணும். அவன் எனக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, கத்தர் யாரை அழைக்கிறாரோ அவன் தான் செய்ய முடியும். எனவே கிதியோன் அந்த மென்கரை தண்ணீர் எடுக்க அழைத்து சென்றான். அப்பொழுது கர்த்தர் அவனிடம், நாக்கால் நக்கி நாயை போல தண்ணீர் பிடிப்போரை ஒரு பக்கமும் முழங்கால்களை முந்தி தண்ணீர் பிடிப்போரை மற்ற பக்கமாக நிறுத்தி வை என்றார். அவ்வாறு தண்ணீர் கைகளினால் அள்ளி நாயை போல நாக்கால் நக்கி குடித்தவர்கள் 300 பேர்.
எஞ்சியோர் தங்கள் முழங்கால்களை ஊன்றி வாயை தண்ணீரில் வைத்து குடித்தனர். கர்த்தர் கிதியோனிடம், நக்கி கொடுத்த 300 பேருடன் நான் உங்களை மீட்டு மீதியானியரை உங்கள் கையில் தருவேன். மற்றெல்லோரும் தங்கள் இடத்துக்கு போகட்டும். They can go. Something God seen. எனக்கு இது தெரியாது, என்ன டிஃபரன்ஸ் நான் தெரியாது, உலகம் கொடுக்க வரேன். பட் சம்திங் அவர் ஒபீடியன்ஸ்ல அவர் எதிர்பார்த்ததுண்ட ஒரு குரூப் செய்திச்சு. கத்தர் யூஸ் பண்றாங்க, கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மேபி கத்தர் சொல்ல மாட்டார், பட் கத்தர் ரீசனை சொல்ல மாட்டார், செய்ய சொல்லுவார். நாங்கள் ஒபே பண்ணாட்டி கீழ்படியாட்டி தன் கத்தர் யூஸ் பண்ண ஆல்மோஸ்ட் நான் இதை வாசிக்க ஒரு மிலிட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் கத்தர் ப்ரிப்பேர் பண்றாரு. அந்த 300 பேர் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அருண் எனக்கு சரியா தெரியாது எக்ஸாக்ட்லி எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு. நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். 32,000 பேர்ல இருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ எத்தனை பேர் பாயிட்டுக்கு போக போறாங்க? 300 பேர். இதைத்தான் நான் சொன்னேன். நிறைய பேர் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள்லாம் கிறிஸ்டியன், ஞானசாரம் எடுத்தோம்னா நாங்கள்லாம் கிறிஸ்டியனாக போகிறோம். பட் யார் பேட்டில் பண்ணுறாங்க அதான் முக்கியம். யார் நெரோவையை சூஸ் பண்ண போகிறாங்க? 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் டீச் பண்ணி நல்ல எல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இது எங்களுக்கு தேவை, இந்த சத்தியம் தேவைன்னு அப்படி சொல்லி கொண்டு இருந்தாங்க. 7ஆம் அதிகாரத்துக்கு வந்து கர்த்தர் சொன்னார், 2 பேருக்கு நெரோவை ரோட்வை எதை சூஸ் பண்ண போறீங்க? டீச்சிங் ஹார்ட் ஆச்சு. 6ஆம் அதிகாரத்தில் வரைக்கும் இயேசு சொன்னார், பணத்துக்கு இறைவனுக்கு ஊழியம் சொன்னா பரிசெல்லாம் பல்ல கட்டிச்சு கொண்டு நான் பிடிக்கல. முதல் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. 5ஆம் அதிகாரத்தில் நல்ல மெசேஜஸ் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு பரவத்தில் பொக்கிஷம் இருக்குலாம் கிளாக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், பணத்தை நேசிக்க கூடாதுன்னு பிடிக்க கொஞ்சம் பேர் ஒஃபெண்டர். 7ஆம் அதிகாரத்துக்கு வந்து முழு பேரும் ஒஃபெண்டர். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு தேவை யார் பேட்டில் பண்ண போறீங்க? ஸோ எல்லாரும் நின்றாங்க, பட் எல்லாரும் ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி கிடைச்சா 300 பேர். ஸோ கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா நடந்த சம்பவம்? கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து இப்போ என்னோட கண்டா ஆல்மோஸ்ட் பெரிய ஒரு பவர்ஃபுல் நிம்ரோத் வந்த மாதிரி இப்போ ஒரு கிதியோன் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள் ஆகிட்டேன். ஏன்னா மீதியானியரை அடிச்சு விரட்டி பெரிய ஒரு வெற்றி எடுத்த வேண்டா கிதியோன் தான். முதல்ல என்ன மாதிரி இருந்தான், பயந்து போயிருந்தேன். பரிசுத்தாவினவர்களை வந்தால் பலன் அடைஞ்சு அவன் பெரிய காரியத்தை செய்தவனா இப்போ சரியான ஃபேமஸாக வந்துட்டார். சில பேர் ஃபேமஸ் ஆகாது டேஞ்சரஸ். ஒரு ஃபேமஸ் இல்லாத ஒரு ஆள் பிள்ளை விட்டா ஒருத்தருக்குமே தெரியாது, அவர் அப்படியே போயிடும். பட் ஃபேமஸ் ஆகிற ஆள் வந்து அந்த ஆள் விழுந்தா பெரிய பெரிய வீழ்ச்சியா இருக்கும், ஜனங்களை அதை நோட் பண்ணி. இப்ப கிதியோன் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார், எல்லாருக்கும் தெரியும். முதல்ல அவர் ஆரண்டே ஒருத்தரும் நோட் பண்ணவே இல்லை. பட் கர்த்தர் அவனை எழுப்பி கர்த்தர் ஒரு தகுதியை கொடுத்து பெரிய வெற்றியை கொடுத்தார். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் கொண்டு வந்தார். 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் சாப்டர் 8 verse 1. அப்பொழுது எப்பிராயீமின் மனிதர்கள் கிதியோனிடம், நீ மீதியானவருடன் சண்டைக்கு போகும்போது ஏன் எங்களை அழைக்கவில்லை? ஏன் எங்களை இப்படி நடத்தினார் என்று மிக கடுமையாக குறை கூறினார்கள். ஆனால் அவன் அவரிடம், நீங்கள் செய்ததோடு ஒப்பிடும்போது நான் செய்தது மாத்திரம். ஒரு உவமை, அந்த காலத்துல யூதர்கள் ஒரு பேசக்குள்ள உவமை மூலமா பேசுறது வழக்கம். நீங்கள் சகரியா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா உவமை மூலமா கர்த்தர் பேசுறார். பவுலை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரோமன் புஸ்தகத்துல அவர் உவமை மூலமா பேசுறார். ஸோ அது ஒரு லாங்குவேஜ், ஒரு வே ஆஃப் ஸ்பீக்கிங், அவன் கதைக்கிற ஒரு விதம். ஓகே, இப்ப கிதியோன் சரியான ஃபேமஸா வந்துட்டான். இப்ப அடுத்தது என்ன? கிதியோட வீழ்ச்சி பாருங்க, ஃபேமஸா வந்து 22வது வசனம். அதன் பின் இஸ்ராயேலர் கிதியோனிடம், நீர் எங்களை ஆட்சி செய்யும், ரூல் பண்ணு, ஆல்மோஸ்ட் கிங்கா வரும், உமக்கு பின் உமது மகனும் உமது பேரன்மாருமே எங்களை ஆட்சி செய்யட்டும். நிறைய ஃபேன்ஸ் அவனுக்கு வந்துட்டான். ஏனெனில் நீரே மீதியானியரின் கையிலிருந்து எங்களை காப்பாற்றினீர். ஒரு தினம் கிதியோன் செய்த மாதிரி செய்யல. ஆனால் கிதியோன் அவர்களிடம், நான் உங்களை ஆட்சி செய்ய மாட்டேன், என் மகனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆட்சி செய்வார். அத்துடன் அவன் அவர்களிடம், நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டுமே, அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையிட்ட உங்கள் பங்கில் இருந்து ஒரு கடுக்கனை எனக்கு தாருங்கள் என்று கேட்டான்.
நகையை கேட்கிறான். இது சரியான irrelevant, அது தேவையான ஒரு காரியம் இல்லை. ஏனெனில் போரில் இறந்த இஸ்மாவேல் மனிதருக்கு கடுக்கங்கள் அணியும் வழக்கம் இருந்தது. அவங்கள அதை உடுக்கிறது வழக்கம். அந்த நகை இல்லாமல் கேட்கிறான். ஜனங்களுக்கு சரியான சந்தோஷம். ஒரு தலைவன், வெற்றி பெற்ற ஒரு தலைவன் கேட்கிறான். அதற்கு அவர்கள் நாங்கள் அவற்றை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லி தரையில ஒரு துணியை விரித்து ஒவ்வொருவரும் தாம் கொள்ளையிட்ட பொருட்களில் இருந்து ஒரு கடுக்கினை போட்டார்கள். அவர்கள் கொடுத்த அந்த கடுக்கிலிருந்து நிறைய 1700 சேக்கல் இருந்தது. அதைவிட அணிகலங்களும் பதக்கங்களும் மீதியானிய அரசர் அணியும் ஊதானுற உடைகளும் அவர்களின் ஒட்டகங்களின் கழுத்தில் இருக்கும் அணிகலங்களும் அவனுக்கு கிடைத்தன. சரி, டீட்டெயில்ஸா போட்டிருக்கும் என்னென்ன கொடுத்தாங்க. இது எனக்கு எப்படி இருக்குண்டா, மோசே மலைக்கு போனா ஜனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அவன் ஆரோன் சேர்த்த ஒரு மாதிரி சேம் டைப். நிறைய சம்பவங்கள், யாத்திராமத்தில் நடந்த சம்பவங்கள் நான் பார்க்கிறேன். சில காரியங்கள் அதுக்கு ஒப்பான காரியம் நியாயாதிபதிகள் நடக்கிறது நான் பார்க்கிறேன். அவர்கள் கொடுத்த தங்கத்தை கொண்டு கிதியோன் ஒரு ஓபத்தை செய்து தனது பட்டணமான ஓப்ராவிலே வைத்தான். ஒரு ஷேப்பை செய்தான். எனக்கு தெரியாது ஓபேத் என்னன்னு, பட் கோல்டுல செய்தான். மேபி அவன் செய்த ரீசன், நான் ஒரு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு அடையாளமா. இப்ப தெரியுமா, சில ஃபவுண்டன்ஸ்ல இங்க இங்கிலாந்துல சில ராண்ட போர்ட்ல ஃபவுண்டன்ல ஒரு கட்டி போட்டு கீழே போட்டிருக்கும் என்ன கம்பெனி, இந்த கம்பெனி தான் இந்த ராண்ட போர்ட்ல இதை கட்டி இருக்கு. அப்படி ஒரு நோக்கத்துக்கான இவர் கட்டினார். பட் அதோட தேவையில்லாத வேலை கத்தர் செய்ய சொல்லல. கத்தர் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கேட்டு தான் செய்ய சொன்னார். பட் அவன் செய்துட்டான். ஆனால் மிக விரைவில் இஸ்ராயேலர் எல்லோரும் ஏபோத்தை வணங்கி அதை வணங்க தொடங்கிட்டான். ஆரோன் ஜனங்களை கும்பிட சொல்லி சில பாவங்கள் நாங்க நினைக்கிறோம் டைரக்டா பாவம் செய்தா தான் பாவம். சில பாவம் செய்யறதுக்கு சில வழிகளை என்னோட வாழ்க்கையில உருவாக்கும். ஆரோனுக்கு ப்ரெஷர் யோசிச்சு பாருங்க. 6 லட்சம் புருஷர்கள் தனியை மிச்சாலும் 2 மில்லியனுக்கு மேல ஜனங்கள், அவ்வளவு ஜனங்கள் ப்ரெஷர் கொடுக்க ஆரோனுக்கு கிடைக்காரங்க ஏதாவது உருவாக்குங்க. ஜனங்கள் எல்லாம் கும்பிட்டு பின்வாங்கி பெரிய ஒரு பாவத்துல விழுந்தான். இவன் என்ன நோக்கத்துக்கான செய்தான்னு தெரியாது. பட் அவன் செய்ததுனால அவங்களெல்லாம் எல்லோரும் ஏகோத்தை வணங்கி வேசித்தனம் பண்ணினார்கள். நிறைய பாவங்கள் அதனால உருவாச்சு. இது கிதியோனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கண்ணியாய் கத்தட்ட மனம் சரியா தூக்கப்பட்டுச்சு. கத்த ஒரு நல்ல ஒரு லீடரை ரைஸ் பண்ண அவன் ஸ்டார்ட் பண்ணிங்க நல்ல ஜெமினா. ஸோ இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நல்ல ஊழியக்காரன் நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கலாம். பட் அவங்க முடிவு என்ன மாதிரி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவான் இயேசு சொன்னான். ஸோ அவனுடைய முடிவை நாங்கள் அந்த இடத்துல பார்க்கணும். இப்ப கிதியோன மரணத்தை நாங்கள் பார்க்க போறோம். 28வது வசனம், verse 28, அதே சாப்டர். இவ்வாறு இஸ்ராயேலருக்கு முன்பாக மீதியானியர் திரும்பவும் தலை தூக்காதபடி கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தனர். கிதியோன் உயிரோடு இருக்கும் வரை நாடு 40 வருஷம் சமாதானத்தை அனுபவித்தார். நம்ம பார்த்து 40 வருஷம் சரியான கொடுமை அனுபவிச்சான். இப்போ 40 years பீஸ், நல்ல சந்தோஷம். அதுக்குள்ளதான் இந்த காரியங்கள் நடக்குது. யோவாசின் மகன் யெருபாகால் என்னும் கிதியோன், அவனுக்கு வேற பேர், தன் வீட்டுக்கு திரும்பி போய் அங்கே வாழ்ந்தான். அவனுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். அவனுக்கு 70 மகன்கள் இருந்தார்கள். 70 பேர். ஓகே, நீங்க கீழே வாசி பாத்தீங்க. அவன் அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். ஒரு மகன், அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு பேர் அபிமெலேக்குன்னு வச்சான். இது நீங்க வாசிக்கிற ஆதியாமத்துல வாசிக்கிற அபிமெலேக்கு இல்ல, வேற அபிமெலேக்கு. நிறைய அபிமெலேக்கு இருக்கு பைபிள், இது வேற அபிமெலேக்கு. ஸோ மிக்ஸ் பண்ண. யோசியாவின் மகன் கிதியோன் முதிர் வயதில் இறந்தான். அவனது உடல் ஓப்ராவில் உள்ள அபியேசேரின் நாட்டில் அவனுடைய தகப்பன் யோசியாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஓகே, இப்ப அவன் இறந்துட்டான். 33ஆம் வசனம், கிதியோன் இறந்த உடனேயே, நோட், இமீடியட்லி ஆஃப்டர், கிதியோன் இறந்த உடனேயே இஸ்ரவேலர் திரும்பவும்
இந்த சரியான வித்தியாசம் நீங்கள் முதல் வாசிச்ச விட. ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க ஒன்று ரெண்டு தெய்வங்களை முதல் கும்பிட்டாங்க. இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க யாரால கும்பிட்டாங்க. முதல் இருந்த விட 10 times வேர்ஸா போயிட்டாங்க. திரும்பவும் பாகால் தெய்வங்களை வணங்கி வேசித்தனம் பண்ணினார்கள். அத்தோடு பாகால் பேரித்தையும், இது ஒரு டிஃபரண்ட் ஆன தெய்வம், தங்கள் தெய்வமாக ஏற்படுத்தினார்கள். தங்கள் சூழல் உள்ள எல்லா எதிரிகளின் கை நின்றும் தங்களை தப்புவிக்க தங்கள் இறைவனாய் கத்தரை அவர்கள் நினைக்கவில்லை. எருபாகால் என்று அழைக்கப்பட்ட கிதியோன் அவனுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் பதிலாக அவனுடைய குடும்பத்தார்களுக்கு அவன் தயவு காட்டவும் தவறிவிட்டனர். அவர்கள் தயவு காட்டவும் தவறிவிட்டனர். இப்ப அவனுடைய சாப்டர் முடிஞ்சோடனே இப்ப அடுத்த நியாயாதிபதியை கத்தர் எழுப்புறார். விழுந்துட்டாங்க. இப்ப இது ஒரு வித்தியாசமான ஆள் இல்லை. இது அவனோட ஓன் ஃபேமிலியில அபிமெலேக்க கத்தர் ரைஸ் பண்றாங்க. கத்தர் இரக்கம் உள்ளவர். நான் ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி ஒரு லீடர் போனா பரவாயில்ல, ரைட், இவன் நல்லா வருமானு கத்தர் பார்த்து அவனை ரைஸ் பண்றார். ஓகே, ஸோ யெருபாகாலின் மகன் அபிமெலேக்கு சீகேமில் உள்ள தன் தாயின் சகோதரத்துக்கு போனான். அங்கே அவர்களிடமும் தன் தாயின் வம்சத்தார் எல்லோரிடமும், நீங்கள் சீகேமையும் குடியிருப்பார்களிடம் உங்களை யெருபாகாலின் 70 மகன்களும் ஆட்சி செய்வதோ அல்லது ஒருவன் மாத்திரம் ஆட்சி செய்வதோ உங்களுக்கு சிறந்தது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஒன் மேன் ஷோவா அல்லது சர்ச்சில் ப்ளூரல் லீடர்ஷிப்பா, அநேகர் சபையை நடத்துறதா, இது ஒரு பெரிய பிரச்சனை. இது நல்ல ஒரு பிக்சர். அவனுக்கு ஒரு கொஸ்டின் இருந்து என்ன செய்யணும்னா, என்ன பிரதர்ஸ் அவங்க எல்லாரும் செய்யறதா இல்லை நான் தனியாக செய்யறதா? அவருக்கு ஆசை வந்துச்சு. அவன் என்னன்னா தான் தனியா பொறுப்படுத்தி செய்யணும். என்ன நடக்குது நிறைய சர்ச்சஸ்ல, இது அடுத்த இந்த லீடர்ஷிப்பை குறித்து இருக்கிறபடி நான் சொல்றேன். என்ன நடக்குது நிறைய சர்ச்சில், ஒரு ஆள் சரி இது அபிமெலேக்கு மாதிரி ஒரு ஆள் டேக் ஓவர் பண்ணி ஒரு ஆள் எல்லாத்தையும் நடத்தினா ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. அவர் உண்மையாக ஊழியக்காரர் தான். பட் ரெண்டாவது அவர் 100% எல்லாம் சரியா செய்ய மாட்டார். ஸோ ஜனங்கள் சஜஷனை கொடுக்கும், இதை செய்யுங்க, அல்லது ஜனங்கள் சொல்லுங்க இப்படி நீங்க செய்யாதுங்க, நீங்கள் பிள்ளையான வழியில போறீங்க, சரியா செய்யுங்க. இப்ப என்ன நடக்கணும், வேற ஒருத்தரும் இல்லாதனால அவர் தனியா செய்யறதுனால இப்ப ஒரு என்ன மாதிரி நான் அந்த பிக்சர் பண்ணலாம் வேண்டாம். ஒரு ஒரு டைப் இதுதான் இப்படித்தான் நீங்க எல்லாரும் போகணும், இந்த வழியில வரணும் எல்லாரும் சொல்லி ஒரு டைப்ல அது சரியோ பிள்ளையே எல்லா ஜனங்களும் ஒரு டைப்ல போறாங்க. இப்ப இது சரியா? அல்லது அவர் ஆலோசனை செய்து மெட்டாக்களோட இருந்து கலந்து ஆலோசித்து, லீடர்ஷிப் இருக்குதான், மெட்டாக்கள் ஆலோசனையும் எடுத்து அது செய்யறது சரியா? அப்படியான ஒரு சிமிலர் நான் ஒரு கேள்வி. பைபிள் நீங்க புதிய பாலைக்கே நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு சரியாக தெரிந்தது. இந்த வேர்டை நீங்க அடிக்கடி வாசிப்பீங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல. ஒருமனப்பட்டு கூடி வந்த எங்களுக்கு சரியாக தெரிந்தது. பவுல் பர்னபா அவங்களுக்கு எல்டர்ஸ் எல்லாரும் உண்டா வந்து ஒரு காலத்தை கூடி ஆராய்ஞ்சு, அப்கோர்ஸ் சில நேரங்களில் ஒரு ஆண்டு டிசிஷன் நாங்கள் எடுக்க வேண்டி வரோம். பட் அநேகருடைய ஆலோசனையினாலே சபை வளரும், நாடு வளரும். பாருங்க, இந்த கண்ட்ரியை கூட எடுத்து பாருங்க, பிரைம் மினிஸ்டர் நான் சொல்றதா சரியா எல்லாம் ஓகே, அவர் சில டிசிஷன் எடுக்கிறார். பட் பார்லிமெண்ட்ல பாருங்க எவ்வளவு பேர் எழும்பி எல்லாம் கதைக்கிறாங்க, எவ்வளவு பேர் அதை சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் ஒத்துழைக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ பல ஆலோசனையினாலே சபை வளர்ச்சிக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. டிக்டேட்டர்ஷிப்பா லீடர்ஷிப்பா இதான் பிரச்சனை. டிக்டேட்டர்ஷிப்னா நான் சொல்லபடி நீக்கல், லீடர்ஷிப் சொன்னா அன்போட ஜனங்களை நடத்துறதுக்காண்டி அவன் சில காரியங்களை ஜனங்களோட ஆலோசனைகளை கேட்பான். ஸோ அபிமெலேக்கு எது சிறந்ததுன்னு கேட்டால் ஆல்ரெடி அவன் பிளான் போட்டான் என்ன செய்யறான். ஓகே, அதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை அந்த இடத்துல கொடுக்குறார். சில ஏண்டா அவன் தான் செய்ய போகிற ஆல்ரெடி பிளான் போட்டான், பட் ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கான அப்படியான சில காரியங்கள் அந்த இடத்துல பேசுகிறார். நீங்கள் அதே சாப்டரில் 23வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, சாப்டர் 9 verse 23, இது கர்த்தருக்கு பிடிக்கல, அவன் அந்த தங்க சாவரங்களை கொண்டுட்டான். நான் கொண்ட ரீசன் ஒன் மேன் ஷோ, தனியாக நான் தட்ஸ் இட். என் அப்பா கிதியோன் லீடராக இருந்து தட்ஸ் இட், ஒருத்தரும் லீடராக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஹிட்லர் வந்து ஜெர்மனில் இருக்க அவனுக்கு கீழே ஆக்கல, பட் அவன் சொல்றதா, ஹிட்லர் சொல்றதா,
இதில் சொல்லுவான் இந்த இடத்துல போய் இந்த காரியத்தை செய்யணும்னா அவன் அந்த அதில் ஓர்டரில் ஒரு கொஞ்சம் கூட இறக்காம அப்படியெல்லாம் சரியா கரெக்டாக செய்துட்டு வருவான். அவன் சொன்னதை சரியா செய்யாட்டி அவருக்கு டெத் பெனல்டி, அவருக்கு அவன் வச்சிருப்பான் ஒரு பனிஷ்மெண்ட். இது அப்ப உலகத்தில் உள்ள ஆட்கள், அதான் இயேசு சொன்ன உலகத்தில் உள்ள அதிகாரம் வச்சிருக்கிற ஆட்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்து ஒத்தரோட்டியை போட்டு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. பட் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே ஊழியக்காரனா இருக்க விரும்புகிறவன் மற்றவனுக்கு சேவை சேர்க்கிறவன். அதே போலவே சன் ஆஃப் மேன் தேவகுமாரன் சர்வ் பண்ண தான் வந்தார், தனக்கு சர்வ் பண்ணும்படியாக அவர் வேற இல்லை. நாட் டு பி சர்வ் பட் டு சர்வ் அதர்ஸ் అని ஜீசஸ் சொன்னார். ஸோ இதான் குவாலிட்டி, இதான் வித்தியாசம். ஸோ அந்த காரியம் கர்த்தருக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, கர்த்தருக்கு பிடிக்கல. ஸோ 23ஆம் வசனத்தை கவனிங்க. அதன் பின்பு இறைவன் அபிமெலேக்குக்கும் சீகேமின் குடிகளுக்கும் இடையில் ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். கர்த்தர் செய்கிறார். பாத்தீங்களா, இதுதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு காரியம். சில ஜனங்களை திருத்திலான்னா கர்த்தர் டிசைட் பண்ணுவேன் கொடுப்பார். அலெக்சாண்டர் பவுல் சொன்னான், கிவ் அப், அவனால் ஏன்னா நான் சாத்தானுடைய கையிலே அவனை ஒப்பு கொடுத்தேன், சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இல்லை சில பேர் ஒன்றுமே செய்யறாது. பைபிள் இருக்கிற காரியம் நான் இல்லாத சொல்லு. கர்த்தர் எதிரியை துரத்தின நான் பார்க்கணும் கிதியோனை வச்சு. இப்ப என்ன செய்யறாண்டா அவனுக்கு ப்ராப்ளத்தை கொண்டாடுற எதிரிகளை கர்த்தர் உருவாக்குறத நான் பார்க்கணும். 23 ஏன்னா கர்த்தருடைய பார்வையில அவங்க பொல்லாத செய்யறாங்க. ஸோ verse 56 56ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அதே சாப்டர் verse 56. அபிமெலேக்கு தன் 70 சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு செய்த கொடிய செயலுக்காக அதில் ஒருத்தன் தப்பிட்டான். ஒரே ஒரு சவரன் அவன் தான் தப்பி ஓடிட்டான். அதனால மேபி யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க தெரியாது, அப்படி கொல்ல போறாங்க. எனக்கு தெரியாது எப்படி 70 பேரை கொண்டாங்க தொடர்ந்து ஒரே கல்ல. அபிமெலேக்கு தன் 70 சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு செய்த கொடிய செயலுக்காக இறைவன் இவ்வாறு அவனை தண்டித்தார். அபிமெலேக்கு எப்படி சேர்த்தான் வாட்சி பார்த்தீங்கன்னா எப்படி அவனோட டெத். 53ஆம் வசனம், அவன் wounded-ஆகி அந்த இடத்துல இருக்கேக்கல. அப்பொழுது மேலே இருந்த ஒரு பெண் திரிய கல்லை அவனது தலை மேலே இருந்தேன். திரிய கல்லண்டா வெளி வந்த கரங்கள் வருது, இது அரைக்கிற கல் உளுந்தோ இன்னும் அரைக்கிற கல், அது தலையில போட்டு தலை படிச்சுட்டு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, அப்பொழுது அபிமெலேக்கு தன் ஆயுதத்தாரிடம் அவசரம் ஆலயத்து உனது வாளை எடுத்து என்னை கொண்டு கூட ஒரு பெண் அவனை கொண்டான் என்று எப்பொழுதும் யாரும் சொல்லக்கூடாது. சாய்க்குள்ள கூட அவருக்கு அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருந்து, பொம்பளை கையால் நான் சாகக்கூடாது என்ன சொல்றேன். சாவன் சொன்னா ஒன்றும் செய்யறாரு, அவன் வாளை எடுத்து வெட்டினான். அபிமெலேக்கு 55ஆம் வசனம், இறந்து போனதை அறிந்த இஸ்ரேலர் தங்கள் வீடுகளுக்கு போனார். எல்லாரும் டிபெண்ட் பண்ணியிருந்தா ஸ்டார்ட்ல சொன்னேன், எல்லாரும் டிபெண்ட் பண்ணியிருந்த லீடர் அபிமெலேக். சரி, ஏன்னா அவன் கடவுள்ல தங்களோட ஃபெய்த்தை வைக்க லீடர் அவசியம். கடவுள்ல ஒரு கனெக்ஷன் இல்லாதனால அபிமெலேக் தானே சரி இனிமேல் எங்களுக்கு பிடிவில்லை போனான். 10ஆம் அதிகாரம் தோலா. அபிமெலேக்குவின் காலத்துக்கு பின் இசக்கார் கோத்திரத்தில் உள்ள பூவாவின் மகன் தோலா இஸ்ரவேலரை காப்பாற்ற வந்தான். அடுத்த ஒரு நியாயாதிபதி ரைஸ் பண்றார். 2ஆம் வசனம், அவன் 23 வருடங்களாக இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக இருந்தான். அதன் பின் அவன் இறந்து சாமீரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்த லீடர் கர்த்தர் ரைஸ் பண்றான் யாவீர். இவனுக்கு பின் கிலியாத்தின் யாவீர் 22 வருடங்கள். ஸோ 22 நீங்க ஆட் பண்ணினீங்கண்டா 23 எத்தனை வருடங்கள், 40க்கு மேல 40 வருஷத்துக்கு மேல அவங்க பீஸா இருக்கிறாங்க. பிறகு கர்த்தர் 18வது வருஷத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 18. அப்பொழுது கீலேயாத்தின் மக்களின் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, முதல் அம்மோனியருக்கு எதிராக யார் தாக்க தொடங்குகிறவனோ அவனே கீலேயாத்தில் வாழும் எல்லோருக்கும் தலைவன் என்று சொன்னார். ஓகே, இப்ப சொன்னா யார் ஃபர்ஸ்டா அவங்களை அட்டாக் பண்றதோ அவங்க தான் தலைவர். இது அவங்களோட ஐடியா, இது ஜனங்களோட ஐடியா இல்லை. ஓகே, verse chapter 11 11ஆம் அதிகாரம். கிலியாத்தியனான யெப்தா வலிமைமிக்க ஒரு வீரனாய் இருந்தான். அவனது தகப்பன் கிலியாத், ஆனால் தாயோ ஒரு வேசிப்பல்.
கிலியாத்தின் மனைவியும் கிலியாத்தின் மகன்களையும் கிலியாத்துக்கு மகன்களை பெற்றார். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான போது யெப்தாவை நோக்கி, நீ வேறொரு பெண்ணுக்கு பிறந்த மகனாயால் எங்கள் குடும்ப உரிமையின் சொத்தில் நீ எதையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. சில லீடர்ஷிப்ல இருக்கிறார்கள், சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வித்தியாசமான லீடர்ஷிப்பை குறித்து நான் பார்க்கணும். சில ஆட்கள் உண்மையான லீடராக இருப்பாங்க, கண்ணியமான லீடர், நிறைய பேர் கடந்த உலகத்தில். பட் ஜனங்கள் அக்செப்ட் பண்றாங்க, அவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. அதனால கர்த்தர் தெரிந்து கொள்ளப்படாத ஆள் என்று அர்த்தம் இல்லை. கர்த்தர் தெரிந்து கொண்டு வரான், பட் அவனை எப்படி ட்ரீட் பண்றான்னு நீங்க பாருங்க. அவனை துரத்தி விட்டான். எனவே யெப்தா 3ஆம் வசனம், எனவே யெப்தா தன் சவர்களை விட்டு ஓடி போய் தோப் என்னும் நாட்டில் குடியிருந்தான். நீங்க தொடர்ந்து வாங்கி பாத்தீங்கன்னா யெப்தா 15ஆம் வசனம், யெப்தா சொல்வது இதுவே, இஸ்ராயேலர் மோவாபியரின் நாட்டையோ அம்மோனியரின் நாட்டையோ பிடித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் எய்த்தை விட்டு வெளியே வந்தபோது பாலைவனத்துக்கு கூட செங்கடல் வரை சென்று காதேசுக்கு வந்தார்கள். ஸோ அவன் சில ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல விடுகிறத நான் பார்க்கிறோம். சாப்டர் 11 நாங்க பார்க்கிறோம் யெப்தாவும் எப்பிராயும். இப்ப யெப்தா கர்த்தர் யூஸ் பண்ண தொடங்குற. எப்பிராயிமின் மனிதர் தங்களை படைகளை கூட்டிக் கொண்டு சாபோனை கடந்து வந்து யெப்தாவிடம் சொன்னதாவது, எங்களையும் உன்னுடன் அழைத்து கொண்டு போகாமல் நீ ஏன் அம்மோனியுடன் சண்டையிட போனாய்? உன்னை வீட்டுக்குள் வைத்து உன் வீட்டை எரிக்க போகிறோம் என்றார்கள். த்ரெட்டன் பண்ணான். அதுக்கு யெப்தா பதிலாக, நானும் என் மக்களும் அம்மோனியருடன் ஒரு பெரிய பிணக்கில் இருக்கும்போது உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் வந்து அவருடைய கையிலிருந்து காப்பாற்றவில்லை. நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் கண்டு எனது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு யோர்தானை கடந்து போய் அம்மோனியருடன் யுத்தம் செய்தேன். கர்த்தரும் எனக்கு வெற்றி தந்துள்ளார். ஆக்கள் டிஸ்பாய்ஸ் பண்ணாங்க, ஆக்கள் அவனை அக்செப்ட் பண்ண இல்லை. பட் அவன் லைஃபை குறித்து விவரமே இல்லை. கிதியோன் மாதிரி எவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணான், இப்படி செய்தான், இந்த காரியத்தை செய்தான், அந்த காரியத்தை செய்தான் இல்லை. பட் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 7ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா சாப்டர் 12, அதாவது 7ஆம் verse 7, சாப்டர் 12 verse 7, 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யெப்தா 6 வருடங்களுக்கு இஸ்ரவேலின் நீதிபதியா இருந்தான். சரியான ஷார்ட்டான ஒரு டைம், 6 வருஷம் நீதிபதியா இருந்தான். கிலியாத்தியனான யெப்தா இறந்து கிலியாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஓகே, அதுக்கு பிறகு இப்சோன், ஏலோன், அப்தோன் 3 லீடர்ஸ் நான் பார்க்கணும் எழுப்புறேன். அவனோட லைஃப் கத்த அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்துக்குள்ள கத்த போட்டு வச்சிருக்கிறார். நீங்க சாப்டர் 13 நீங்க வரைக்கல கத்த இன்னொரு லீடரை ரைஸ் பண்றேன். இவங்களை குறிச்சு விவரமா இல்லை, எப்சோன், ஏலோன், அப்தோனை குறிச்சு விவரமா இல்லை. பட் சிம்சோன் பிறப்பு, சிம்சோன் லைஃப், அவன் எப்படி ப்ரொமிஸ் பண்ணப்பட்டான், எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரொமிஸ் பண்ணப்பட்டு பிறந்த மாதிரி தான் சிம்சோனும் பிறந்தான். ஸோ அவனோட லைஃப்ல இருந்து நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் லீடர் நாங்கள் பார்க்க போகிற லீடர் அல்லது நியாயாதிபதி சிம்சோன். நாங்கள் இன்றைக்கு இந்த ஸ்டடியை முடிச்சு நாங்கள் நெக்ஸ்ட் டைம் சாப்டர் 30 எப்படி நாங்கள் இந்த இடத்துக்கு பிதாவை நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே சரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். உடைய கிருபைங்க இருந்தாலும் கூட இருக்கட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் விருப்பத்தோடு ஆசையோடு ஆண்டவரை வாஞ்சித்து வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பு கரத்திலே சிறியோர்லேருந்து பெரியவர்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பேசி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல